வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி பேசிஸில் சீரியல் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட்டு 2 டேஸாக இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாத சீரியல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதில் அக்னி நட்சத்திர மகராசி சீரியல் ஷூட்டிங் நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னிலேருந்து இன்னொரு பிரபலமான சீரியல் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வேறு எந்த சீரியலும் இல்லை, நம்ம ரோஜாவோட ஷூட்டிங் தான். இது வரைக்கும் பெங்களூரில் தான் கொஞ்ச நாள் ஷூட்டிங்கை நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ஷெடியூலை முடிச்சுட்டு இன்னிலேருந்து சென்னையில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெங்களூரில் என்னென்ன போர்ஷன் எடுக்க பிளான் பண்ணாங்களோ அதை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ரோஜா டீம் கிட்ட மினிமம் லெவலில் எபிசோட் ஃபுட்டேஜ் இருக்குது. சேனல் சைடு ஆல்ரெடி ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. மினிமம் லெவலில் 25லேருந்து 30 எபிசோடை ரெடி பண்ணி வைக்க சொல்லி சேனல் சைடு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சென்னையில் மறுபடியும் லாக்டவுன் போட்டாலும் பெங்களூரில் கண்டினியூவாக ரோஜா டீம் ஷூட்டிங்கை நடத்தினாங்க. மற்ற சீரியல் ஷூட்டிங் மாதிரி ஸ்டாப் பண்ணாமல் பெங்களூர் போய் அங்கே கொஞ்ச நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ அகைன் சென்னைக்கு வந்துட்டாங்க. பெங்களூரில் இன்னும் 1 வீக் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்காங்க. கரெக்டாக ரோஜா டீமும் அங்கே எந்தெந்த போர்ஷன் எடுக்கணுமோ அதை முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னையில் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ரோஜாவும் அர்ஜுனும் சென்னை வந்துட்டாங்களான்னு. ரோஜாவும் அர்ஜுனும் சென்னை வந்துட்டாங்க. பழைய மாதிரியே சென்னையில் ரோஜா டீம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் சென்னை ட்ராக்கை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நாம் பார்த்து ரசித்த ரோஜாவோட ஃபேமிலி சம்மந்தமான காட்சிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஸ்டோரி சென்னையில் இருக்க ரோஜாவோட ஃபேமிலி சுற்றி தான் இருக்க போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் சென்னையில் இருந்த ரோஜா டீம் ஒன்றா ஷூட்டிங்கில் கலந்துக்கல. இப்போ மறுபடியும் ரோஜா குடும்பம் ஷூட்டிங்கில் ஒன்றா கலந்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரோஜா சீரியல் பற்றி இன்னொரு நியூஸ் இருக்குது. பட் இது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது என்னன்னா ரோஜா இனிமேல் 1 hour டெலிகாஸ்ட் ஆக போகிறதா சில அன்அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. பட் சேனல் சைடு அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ரோஜா டீம் ஆல்ரெடி சேனல் சைடு எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக நியூ எபிசோட வச்சுருக்காங்க. ஸோ சேனல் ப்ரொடியூசர் கிட்ட இனி ரோஜாவை 1 hour டெலிகாஸ்ட் பண்ண பேசியிருக்காங்க. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டு தான் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. பிரைம் டைமில் 2 சீரியல் முடியுது. இது இல்லாமல் ராசாத்தியும் முடிய போகிறதா சில நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நியூ சீரியல்ஸும் நிறைய வருது. 1 hour ரோஜா வந்தால் எபிசோட இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே மேக் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் கல்யாண வீடு சீரியலை சேஞ்ச் பண்ணாதான் இப்போ இருக்க டைம் ஸ்லாட்டில் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரோஜா சீரியலை கண்டினியூ பண்ண முடியும். ரோஜா 1 hour வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பட் வருமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ரோஜா சீரியல் 1 hour வரப்போகிறதா சில அன்அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இது சாத்தியமா? இதில் எந்த மாதிரியான டிராபேக் இருக்குது, வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.